உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு நம்ம அருள்மொழிகள்ல என்ன பார்க்க போறோம்? ஸோ இப்போ நம்ம 8வது அத்தியாயத்திற்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோன்றது ஞாபகம் இருக்கா? ஒருத்தவங்க தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குரு வந்திருக்காங்க அப்படின்னா தொழிலை பார்க்கறதா இல்லை குருவை ஓடி போய் பார்க்கறதா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் எப்படி சரணாகதி அடைஞ்சிருக்கான் அவங்க குருவை அப்படின்றத பொறுத்து தான் இது அமையும். இப்போ எக்ஸாம்பிள், அந்த பர்சன் முழுமையா தன்னுடைய குருவை சரணாகதி அடைஞ்சிருக்கார். தன்னுடைய மனம் முழுக்க குரு மட்டும்தான் இருக்காங்க. தான் செய்யற தொழில் கூட குருவோட அருளால தான் இது நடக்குது. குருவே சொல்லிட்டாரு, தொழிலை நான் பாத்துக்கிறேன், நீ பண்ணுப்பா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு குருவுக்காக தான் அவர் எல்லாமே செய்யறாரு. தான் செய்யற தொழில் கூட குரு சொல்லிதான் அவர் செய்யறாரு. சோ செய்யறதே நான் கிடையாது, அதுக்குள்ள இருந்து ஆட்சி செய்யறதே என்னுடைய குரு தான் அப்படின்னு முழு சரணாகதி நிலையில இருக்கிறாங்க. அப்படின்னா குரு நேர்ல வந்தா கூட அவங்க குருவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க தொழிலை பார்க்கல. ஏன்னா அந்த தொழில் குருவோட தொழில் இல்லையா? சோ குருவோட தொழிலை நான் செய்யணுன்ற அந்த கடமைக்கு அவர் செய்யலாம். சோ எப்படி சரணாகதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அது அமையும். சப்போஸ் அவங்க சரணாகதி அடையல, குருவுக்கும் அந்த தொழிலுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னா அவர் அந்த டைம்ல அவர் எப்படி சொல்றது, சில பேர் குரு மேல ஆர்வம் இருக்கிறவங்க குருவை தேடி வருவாங்க. ஓகே, தொழில் மேல ஆர்வம் இருக்கிறவங்க யாரும் தேடி வர மாட்டாங்க. ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க சரணாகதி அடைந்தவன் எங்க இருந்தாலும் அவன் செய்யற வேலை தான் குருவுக்காக செய்யறேன் அப்படின்ற அது உத்தமமான நிலையை தான் அம்மா இதுல குறிக்கிறாங்க. ஸோ இது நார்மல் பர்சன்ஸ்க்கு அது புரியுமானே தெரியாது. ஏன்னா அம்மா சொல்றது ஹை லெவல், ஏன்னா ஹை லெவல் அந்த அட்டாச்மெண்ட் தான் அம்மா சொல்றாங்க. ஏன்னா அப்படி ஒரு பிணைப்பு இருக்கும்போது அவன் செய்யற வேலை அவன்தே கிடையாதே, குருவுக்கு தானே வேலை செய்யறாரு. அப்ப குரு எங்க வந்தானே எங்க போனா என்ன, குருவோடைய வேலையை நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்றது தான் அம்மா மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது அவங்க கேட்ட கேள்விக்கு அம்மா ஹை லெவல்ல பதில் சொல்லியிருக்காங்க. சரியா? அதோடைய இன்னும் நம்மளுக்கு அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்கள் அம்மா நம்மளுக்கு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அம்மா கேக்குறாங்க, சோ ஒருத்தர் முழுமையா சரணாகதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. அனைத்தும் குருவுடைய செயல் தானே. சோ வந்தாலும் போனாலும் எல்லாமே குரு தான், அதனால என் குரு பார்த்துப்பாங்கன்ற அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா அம்மா சொல்றாங்க, எத்தனை பேரிடம் இத்தகைய அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது? சில நேரங்களில் தங்களுடைய பற்றுகளை முழுமையாக விடாதவர்களுக்கு கூட சிறிதளவு நம்பிக்கை வருகிறது, ஆனால் அது கடைசி வரையில் நிலைக்காது. சோ பூரண சரணாகதி அடையாதவங்களுக்கு கூட நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த நம்பிக்கை நிரந்தரமானது இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நீ குருவை இப்ப நம்மளதே எடுத்துப்போம். நம்மள எத்தனை பேரு அம்மாவை முழுமையா நம்புறோம்? பூரண சரணாகதி எத்தனை பேர் அடைஞ்சிட்டு இருக்கோம்? சோ அதை அடையணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கொள்கையே. இங்க நம்ம குருவை முழுமையா பிடிக்கணும். சும்மா குரு கிட்ட தீட்சை வாங்கிட்டேன், நான் குருவை மறந்துட்டேன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அம்மா கிட்ட அப்பா பார்த்தேன்ப்பா, தீட்சைலாம் கூட வாங்கிட்டேன் அப்படின்னு அம்மாவை மறந்துட்டு சராசரி வாழ்க்கையை வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது தவறு. ஒரு குருவை முழுமையா சரணாகதி அடையணுமா? அது சும்மா கிடையாது, முழு சரண்டர். நான் பல்லு விளக்குனா கூட அங்க பல்லு விளக்குற இடத்துல கூட என் குருவை நான் நினைக்கணும். இந்த நேரத்துல தான் பல்லு விளக்கணும்னு என் குரு எனக்கு சொன்னதுனால தான் இந்த நேரத்துல பல்லு விளக்குறன்ற அளவுக்கு அந்த நம்பிக்கை வரணும். ஒரு இடத்துல தடிக்கி விழுந்தா கூட என் குரு இங்க உழ வச்சிருக்காங்க, என்னை வேற எங்கேயும் காப்பாற்ற போறாங்க போல, அதனால உழ வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல நீங்க அவமானப்படுறீங்க அப்படின்னா என் குரு தான் இவங்க மூலமா திட்டுறாங்க போல் இருக்கு. ஒரு இடத்துல நீங்க சந்தோஷப்படுறீங்க, யாராவது உங்களை பாராட்டி பெருமையை பேசுறாங்க அப்படின்னா என் குரு தான் இவங்க மூலமா என்னை பாராட்டி பேசுறாங்க போலன்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்க குருவை கம்பேர் பண்ணி குரு தான் இதை செய்யறாங்க அப்படின்ற மனநிலையோட நீங்க வாழ்றீங்க பாருங்களேன், அதுதான் முழு சரணாகதி. ஓகேவா? சோ அப்ப நம்ம அம்மாவோட எந்த அளவுக்கு இணையறோம் அப்படின்றது தான் முக்கியம். அப்போ பூரண சரணாகதி இல்லாதவங்களுக்கு கூட நம்பிக்கை இருக்குமா? அதாவது நான் சரணடையவே இல்லை, ஏதோ லைட்டா அம்மா சொல்றதை கேட்பேன், பட் என் லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்
அவங்க இருக்காங்க தான், ஆனா எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, என் குடும்பத்துல சொல்றதுதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நான் கேட்க முடியும். அம்மா சொல்லுவாங்க அருள்மொழிகள்ல, இப்படி பண்ணாத, காசுக்கு ஆசைப்படாதன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என் வீட்டில் இருக்க சொத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அம்மா சொல்லுவாங்க, அவங்க மகான், நான் போய் அதை கேட்க முடியுமா? என் குடும்பத்தில் இருக்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கணும். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு எப்படியாவது சொத்தை வாங்கிடணும்னு சொல்லியிருக்காரு, நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றதை ஃபாலோ பண்ணாம எனக்குன்னு தகுந்த சில வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க சரணாகதி அடையாம இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குமா? ஆனா அந்த நம்பிக்கை நிரந்தரமான நம்பிக்கை இல்லை, அது தற்காலிகமான நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு அம்மாவே சொல்றாங்களாம். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை ஒட்டி இத்தகைய நம்பிக்கை தோன்றும். அந்த சூழ்நிலை நீங்கியதும் அந்த நம்பிக்கையும் மறைந்துவிடும். அவர்களால் அந்த நம்பிக்கையை அழியாமல் தங்களிடம் நிலையாக்கி கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அதாவது சில சூழ்நிலைகளை, குறிப்பிட்ட சூழ்நிலைகளை மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருதான், அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை போயிடுமா. சோ அது இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ திடீர்னு நல்லா தான் இருக்காங்க, ஆனா திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அப்ப அந்த நேரத்தில் டக்குன்னு அம்மாவோட ஞாபகம் வரும், அம்மா எப்படி இதில் நம்மளை காப்பாத்திடுவாங்க, எப்படி நம்மளை காப்பாத்திடுவாங்க. சரி, அம்மாவும் காப்பாத்துறாங்கன்னு வச்சுப்போம், அதோட அம்மாவும் மறந்துடுவாங்க. கரெக்ட் தானே? சில சமயங்கள்ல அம்மா காப்பாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அம்மா நம்மளை சேர்த்து வச்சிருவாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அம்மாக்கு தான் தெரியும் அது உனக்கு செட் ஆகாதுன்னு. அம்மா அதை சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஓகே, உடனே அம்மா மேல இருக்க நம்பிக்கை போயிடக்கூடாது. சில பேருக்கு அந்த மாதிரி போகுது, அம்மாவை நம்பி வேஸ்ட் போல் இருக்கு, எவ்வளவோ பண்றேன், நம்ம அம்மாவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாச்சு, அம்மா நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு தாட் வந்தது இல்லையா? ஸோ சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி தாட் எல்லாம் வராது. சரணாகதி அடையாம இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனா அந்த நம்பிக்கை அப்பப்ப போயிடும் சொல்றாங்க. அந்த நம்பிக்கை நீடிக்கும் வரை அவர்களால் எந்த விதமான பயமும் இல்லாமல் காரியங்களை செய்ய முடியும். அதனால் அவர்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படும். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நீடிக்குது அப்படின்னா கண்டிப்பா பயமே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். சோ இறைவன் மேல, அந்த குரு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம அதிகரிக்கணும். ஓகே, அடுத்தது, வேறு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் குருவை சென்று பார்ப்பதற்கு பார்க்காததற்கும் தங்களுடைய சொந்த காரணங்களை கூறுவார்கள். மேலே குறிப்பிடப்பட்ட இரு வகை மனிதர்களுக்கும் இடைப்பட்ட வகையில் இருக்கிறார்கள். அதாவது மேலே கூறப்பட்டது என்ன, ஒருத்தர் சரணாகதி மனநிலை, இன்னொருத்தவங்க குரு இருக்காங்க, நம்பிக்கை இருக்கு, ஆனா அது இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. சோ இந்த ரெண்டாம் கட்ட நிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்னொரு கேட்டகரி இருக்கான். அது எப்படிப்பட்ட கேட்டகரினா, குருவை பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்களாம், ஃபேமிலி சுச்சுவேஷன், அதாவது பிசினஸ்ல எனக்கு லீவு தரல, பிசினஸ் இருக்கு பாக்குறதுக்கு. சோ இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, இது மேல குறிப்பிட்டுள்ள அந்த ரெண்டுத்துக்கும் நடுத்தரப்பட்டதான். அவர்களுக்கு குருவிடம் முழுமையான நம்பிக்கையும் இருக்காது. சோ அவங்களுக்கு கண்டிப்பா குரு மேல நம்பிக்கையே இருக்காது. தங்களை குருவிடம் முழுமையாக அர்ப்பணிக்கவும் மாட்டார்கள். அவர்களுக்கு தங்களுடைய வேலைகளில் அளவு கடந்த பற்று இருக்கும். சோ அவங்களுக்கு இருக்கிற பற்றே அவங்க வேலை மேலதான் இருக்குமா. சோ அவங்களுக்கு குரு மேலேயே நம்பிக்கை கிடையாது. ஓகேவா? குரு மேல பெருசா ஈடுபாடும் கிடையாது. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்களாம். அவங்களுக்கு வேலைதான் உலகமா. புரியுதுங்களா? அந்த வேலை மேலதான் உங்களுக்கு பற்றே இருக்கும். உயிரே பற்று, உயிரே அந்த வேலையில தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பற்று இஸ் ஈக்குவல் டு உயிர்னு வச்சுக்கலாம். அவங்க உயிரையே அந்த வேலையில தான் வச்சிருக்காங்க. ஆனால் அதை சொல்லாமல் வேறு விதமான காரணங்களை சொல்லுவார்கள். அந்த காரணம் மிகவும் மென்மையானதாக இருக்கும். அவர்களுக்கு குருவிடம் மரியாதை இருக்கும், ஆனால் அவரிடம் உறுதியான நம்பிக்கை இருக்காது. அந்த நம்பிக்கை துண்டுபட்டு கிடக்கும். அளவுக்கு அதிகமான பற்றாலும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வம் இன்மையுமாலும் அவர்கள் வேலையிலேயே மூழ்கி கிடப்பார்கள். சோ என்ன சொல்றாங்கன்னா, அளவுக்கு அதிகமான பற்று, அவங்க வேலை, அவங்க தொழில், நான் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இந்த இடத்துல நான் ஹிட் ஆகணும், இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் வரணும், இதன் மூலமா நான் வீடு கட்டணும், 4 பேருக்கு நேரம் கௌரவமா வாழணும் அப்படின்னு அவங்க உயிரையே அந்த தொழில வச்சிருக்கிறதுனாலையும் ஆன்மீகத்துல சுத்தமா ஈடுபாடு இல்லாததுனாலையும் குரு மேல ஓகே இவங்களா ஒரு மகான் அப்படின்னு ஒரு மரியாதை இருந்தாலும் அவங்க மேல நம்பிக்கை இருக்காது. அவங்க ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ குருவை பிடிக்கிறதுல அம்மா எத்தனை கேட்டகரி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? குருவை முழுமையா சரணாகதி அடைஞ்சவங்களும் இருக்காங்க, குருவை அரைக்குறையா சரணாகதி அடைஞ்சவங்களும் இருக்காங்க, குருன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவ்வளவுதான்,
பட் அது பெருசா ஈடுபாடுலாம் எனக்கு கிடையாது அப்படின்றவங்களும் இருக்காங்களா. இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியா வரப்போறீங்கன்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு ட்ரை பண்ணணும், பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் நம்ம நல்ல சரணாகதி அடையணும். அதுக்கு தான் நம்ம அம்மா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓகே, தங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கலை தீர்த்து கொள்ள முடியாத காரணத்தால் தங்கள் வேலையை விட்டு விடுபவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் சிக்கல்களை எதிர்த்து போராடுகிற வலிமையோ தைரியமோ இல்லாதவர்கள். குருவுடன் இருக்க வேண்டும் என்ற பெயரில் இவர்கள் வேலை செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். இன்னொரு கேட்டகரி சொல்றாங்க பாருங்க அம்மா. சிலர் வந்து குரு கிட்ட ஏன் வராங்க அப்படின்னா வேலையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வருவாங்களாம். அப்பா குரு வந்திருக்காங்க, இந்த சாக்க சொல்லி இன்னைக்கு லீவை கேட்டுட்டு 2 நாள் நான் குருவோட இருக்கிறான் இல்லையான்னு பாரு. ஸோ இது வந்து சுயநலத்திற்காக வருது, தப்பிக்கிறதுக்காக வருது. புரியுதுங்களா? தொழிலில் ஒரே கடுப்பா இருக்கு, பிசினஸே ரன் ஆக மாட்டேங்குது, இங்க இருந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே, குரு வந்திருக்காங்களாம், பேசாம நான் அவங்க கிட்ட ஓடி போயிடுறேன்ட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக தான் தப்பிச்சுக்கிறதுக்காக குரு கிட்ட வரவங்க இருக்காங்களாம். ஆனால் உண்மையாக குருவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் குருவை காண செல்ல மாட்டார்கள். அவர்கள் குருவிடம் போகலாம். ஆனால் அந்த உண்மையான காரணம் குருவை பார்ப்பது அல்ல, வேலை செய்வதிலிருந்து எழும் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து ஒதுங்குவதற்காக. இப்படிப்பட்டவர்கள் குருவை பார்த்தாலோ குருவோடு இருப்பதாலோ எந்தவித நம்பிக்கையும் அடைய மாட்டார்கள். குரு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது உடலளவில் மட்டுமே அங்கே உட்கார்ந்து கொண்டு மனதளவில் குருவினிடமிருந்து தனித்தே இருப்பார்கள். மனதில் குருவோடு சிறிதும் தொடர்பில்லாத சிந்தனைகளில் மூழ்கி கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பலவீனமான நிலை இல்லாத நம்பிக்கை உடையவர்கள். அவர்களால் ஆரோக்கியமான உலக வாழ்வும் நடத்த முடியாது, ஆரோக்கியமான ஆன்மீக வாழ்வையும் நடத்த முடியாது. சோ இது பாருங்க, இது நம்மளுக்கான ஒரு பாயிண்ட் தான், நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் அம்மாவை பார்க்க வராங்க. சோ வீட்டில் இருக்க பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளில வரணும்னு சில பேர் அம்மாவை பார்க்க வரலாம். அதாவது எப்படி சொல்றது, அப்படியே தப்பிச்சுக்கணும். அதாவது அம்மா மாத்துவாங்கன்ற நம்பிக்கையில சொல்லல, அதை சொல்லல, அம்மா அதை மென்ஷன் பண்ணல. என்ன சொல்றாங்கன்னா, அங்க போனா 2 நாள் லீவ் போட்டு ஜாலியா இருக்கலாம், இங்க வேலையில இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் போறாங்கன்னு வச்சுப்போமே. அது அங்க போனாலும் அவங்க குரு கூட இல்லாததுக்கு தான் சமமா. ஏன்னா அவங்க மனம் முழுக்க அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்குமா, வேலையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்குமா, வேற வேற சிந்தனைகள்ல அவங்க இருப்பாங்களாம். சோ அப்போ அங்க போயும் அவங்களுக்கு ஒரு மாற்றமும் வராது. ஏன்னா அவங்க மனம் முழுக்க தப்பிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கின்ற மாதிரி தானே இருக்கு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு மாற்றம் வரும்? அவங்களுக்கு ஒரு மாற்றமும் வராது. ஸோ நம்ம குருவை பார்க்கும் போது நம்மளுடைய மனநிலையை நம்மளே செக் பண்ணணும். நம்ம இப்ப போறோம்ல, அம்மாவை பார்க்க போறோம்ல, எதுக்காக போறோம்? எல்லாரும் யோசிங்க. இப்ப நீங்க அம்மா பார்க்க போறீங்கன்னா எதுக்காக அம்மாவை பார்க்க போறீங்க? அதுல நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா. குடும்ப கஷ்டத்துல தப்பிக்கணும், அம்மா நம்மளை காப்பாத்துவாங்க, தரிசனம் வாங்கிட்டா கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் வந்து வெளில வந்துடலான்னு போறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அம்மா எனக்கு நீ வேணும், உன்னை பார்க்கணும், நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு நீ உயிர், என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல, அம்மா மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல பாக்குறவங்க சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா. இதுல அம்மா சொல்ற கேட்டகரி இப்ப லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக சில பேர் வருவாங்க, 2 நாள் லீவ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வருவாங்க இல்லையா. அப்ப அவங்களுடைய மனம் முழுக்க அம்மா கிட்ட இருக்காது, வேற அவங்களுடைய எண்ணங்கள்ல தான் இருக்கும். அப்படின்றதுனால அது வந்து அது வேஸ்ட் தான், அது என்ன பிரயோஜனம் இல்லை. அம்மாவா பிச்சை போட்டாதான் உண்டு. சரி, இவன் வேற ஒரு சிந்தனையில வந்திருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்துட்டான், நம்ம ஏதாவது கொஞ்சம் பிச்சையை போடுவோம்னு அம்மாவா கருணை காட்டினாதான் உண்டு, இல்லைன்னா அது நடக்காது. ஸோ அப்படிப்பட்ட மக்களால உலக வாழ்க்கையே சந்தோஷமா வாழ முடியாது. ஏன்னா அவங்க தப்பிச்சு தானே வந்திருக்காங்க. ஸோ உலக வாழ்க்கையும் அவங்களால சந்தோஷமா வாழ முடியாது, ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள அவங்களால நுழையவே முடியாதுன்றாங்க. அடுத்தது, சிலர் குருவின் வடிவத்தின் பற்றுள்ளவர்களாக இருக்கார்கள். ஓகே, இதுல ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாத்தி இருக்கு. என்னன்னா, சிலர் குருவின் வடிவத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அது மிகவும் நல்லது. அப்பாடா, சிறப்பாக ஆரம்ப காலத்தில் மிகவும் நல்லது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ குருவோட வடிவத்துல இப்ப நம்ம அம்மாவை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, ஆனா அம்மாவை நம்ம அம்மாவா ஆசிரமத்துல தானே பார்க்க முடியும். ஸோ அப்ப வடிவத்து மேல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து அம்மாவுடைய உருவத்து மேல நம்மளுக்கு அதிகமான கவனம் இருக்கும். ஓகே, அப்ப எண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? அம்மா எல்லா இடத்துலயும் தானே இருக்காங்க, எல்லா இடத்துலயும் தானே இருக்கிறாங்க. ஆனா அம்மா இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அம்மாவை நான் பார்க்கணும்ன்றது தீவிரம் நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரத்துக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டு அம்மா தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கல்ல, அது சும்மா வாய் தான் சொல்லுது, ஆனா உணர்வு பூர்வமா அவங்க உணர்ந்தாங்களான்னு தெரியாது. வரத்துக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டு இல்ல காசுக்கு கஷ்டம் அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டு, இந்த காசை சேர்த்து வச்சு வேற ஏதாவது பண்ணலாமே, அவங்கள போய் பார்க்கறதுக்கு ஏன் அவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு, அம்மா தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களே, என் வீட்டுல கூட தான் அம்மா இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் தான் அம்மா இருக்கிறாங்கன்ட்டு
நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையான எண்ணமா இருக்கா? சோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, முழு சரணாகதியில இருக்கிறவங்களுக்கு திட்டவங்க கூட அம்மாவா தெரிவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுறாங்களா? அப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா கரெக்ட். அப்ப அவங்க ஓரளவுக்கு சரணாகதியை நோக்கி பயணம் செய்யறாங்கன்னு அர்த்தம். சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கும். சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அம்மாவுடைய உடல் மேல நம்மளுக்கு ஒரு பற்று இருக்குல்ல, அம்மாவை நான் பார்க்கணும், அம்மா மேல எனக்கு ஆசை இருக்கு, அம்மா மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட், அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. ஏன்னா அம்மா அதான் தூண்டில போட்டுதான் நம்மளை இழுக்கிறாங்க. அம்மாவுடைய உடல் தான் நம்மளோட தூண்டில். அம்மாவை நம்ம கிட்ட அம்மா உயிரோட உட்கார்ந்து இருக்கிறத நம்மளுக்கு ஆசையை காட்டி நான் இருக்கேன்னு சொல்லி நம்மளை இழுக்கிறாங்க. சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அது ரொம்ப நல்லதுன்றாங்க. குருவிடம் நாம் கொள்ளும் பற்றும் ஈர்ப்பும் ஆன்மீக வேர்கள் மிக ஆழமாக செல்லுவதற்கு உதவும். அப்படிப்பட்டவர்கள் குரு தன் ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டு தங்களை மறந்து விடுவார்கள். இந்த நிலையில் வேலை செய்ய வேண்டும் என்ற நினைவை அது ஒதுக்கி பாருங்களேன். இந்த நிலையில் வேலை செய்ய வேண்டும் என்ற நினைவையும் அதை ஒதுக்கி விடக்கூடாது என்ற நினைவையும் மற்றும் வேலை பற்றிய எல்லா எண்ணங்களையும் மறந்து விடுவார்கள். சோ குருவோட உடல் மேல ஈர்ப்பு இருக்கிறவங்க, நம்ம ஸ்டார்டிங் சொன்னோம் இது நேத்து. சோ என்ன பண்ணுவாங்க, நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம். ஒருத்தர் குரு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே குரு மேல அதிகமான பற்று இருந்தது அப்படின்னா அடிச்சு பிடிச்சி ஓடிடுவாங்க, வேலையே நமக்கு மறந்து போயிடும். எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்போ அவங்க வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் ரத்தம் கொடுக்கணும், அடிச்சு பிடிச்சி எப்படி ஓடுவாங்க. அந்த அளவுக்கு குரு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த குழந்தை மேல அந்த அன்பு இருக்கோ அதே அன்பு அம்மா மேல இருக்கும்போது ஓடி போயிடுவாங்க, வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்றாங்க அம்மா. சோ அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அவர்களால் குருவை பார்க்காமல் இருக்க முடியாது. அவர்களை தவிர்க்க முடியாத தங்கள் வேலைகளை தகுதி வாய்ந்த நம்பிக்கை உள்ள உரிய ஆட்களிடம் ஒப்படைத்துவிட்டு குருவை பார்க்கவும் அவருடன் இருக்கவும் சென்று விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு பதிலாக தங்கள் வேலையை செய்ய ஆட்களை நியமித்து விடும் அளவுக்கு விவேகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சோ அப்படிப்பட்ட அம்மா மேல ஈர்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய வேலையை இன்னொருத்தவங்க கையில ஒப்படைச்சிட்டு அம்மாவை பக்கம் ஓடி வந்துருவாங்களாம். தரிசனம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. பிரம்மச்சாரிகள் அருகில் இருந்தும் உன்னை என்ற பாடலை பாடிக்கொண்டு இருந்தார்கள். சோ புரியுதுங்களா? சோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒருத்தன் கேட்கிறாங்க, தொழிலை விட்டுட்டு குரு வரும்போது நம்ம பார்க்கலாமா, அவங்க சொல்றாங்க எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, எப்படி அம்மாவை போய் பார்க்கறது, ஸோ எது கரெக்ட்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, அம்மா மேல பற்று இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு ஓடி வந்துருவாங்க. ஆனா இதுல இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, ஹை லெவல் ஸ்டேஜ். எப்படிப்பட்டனா முழு சரணாகதி. அந்த வேலையே அம்மாவுடைய வேலை தானே, அம்மாவுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதாவது பிரம்மச்சாரிகள் ரேஞ்ச் சொல்லலாம். அப்படி அந்த நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அனைத்தும் அம்மாவுடையது அப்படின்னு விட்டுட்டுலாம் வரமாட்டாங்களாம், அதை முடிச்சுட்டு வேணா அம்மாவை பார்ப்பாங்களாம். ஸோ எந்நேரமும் அவங்க அம்மாவோட இருக்கிற மாதிரியான அந்த முழு சரணாகதியில் அவங்க இருப்பாங்களாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ், எண்ட் ஸ்டேஜ், அதுக்கு நடுவில் இருக்கிறவங்க தான் சாக்கு சொல்றவங்க. ஓகே, பயந்துட்டு வரவங்களும் இருக்காங்க, அதுவும் பிரோஜனம் கிடையாது. சாக்கு சொல்லிட்டு அம்மாவை பார்க்கவே வராதவங்க இருக்காங்களே, அதுவும் பிரோஜனம் கிடையாதுன்ட்டாங்க. ரெண்டுமே பிரோஜனம் கிடையாது. அப்ப எது பிரோஜனமானது? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அம்மாவை பார்க்கணும்னு அந்த தீவிரத்தோட வராங்களே, அதுவும் சூப்பர். ஏன்னா அது ஒரு வேறு நல்லா குழி தோண்டி வேர்ல தண்ணி ஊத்துற மாதிரி, விதை போட்டு தண்ணி ஊத்துறதுக்கு சமம். அதுவும் சூப்பர். முழு சரணாகதியில அம்மாக்காக தான் நான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஸோ முதல்ல இது அம்மாவோட கடமையை முடிப்போம், அதுக்கப்புறம் அம்மாவை போய் பார்ப்போன்னு அந்த வேலை கூட எந்த இல்லை, சுயநலமே இல்லாம அம்மாக்காக தான் செய்யறன்ற எண்ணத்தோட செய்யறாங்களே, அதுவும் சூப்பர்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு கேட்டகரியை அம்மா ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. மற்ற கேட்டகரி எல்லாமே வேஸ்ட் தான். நம்பிக்கை இருக்கு, சில நேரத்தில் நம்பிக்கை இல்லை, அதுவும் ஏதோ டிராவல் பண்றதுக்கு சமம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மாவை நோக்கி, ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஜனை பாடுறாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம அன்பை பத்தி அம்மா நிறைய பேச போறாங்க. அன்பின் மூலம் கடவுளோடு ஒன்றுவது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதை நம்ம தனியா போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பிரேம பக்தியை பத்தி நிறைய இருக்க போது நான் நம்புறேன். ஓகே, நம சிவாய. ஓம் அமிர்தேஷ் நம. ஓம் நம சிவாய. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா
உலகினை நிஜமென்று எண்ணிடாதே மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்